ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தா சிம்பிளான மெத்தடில் மொபைல் ஸ்டாண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான மெத்தடில் மொபைல் ஸ்டாண்டு தான் மேக் பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அதுமாரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் சைஸ்லேருந்து எடுத்துக்கங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் உள்ள கரெக்டாக போகும். இது 2 இருந்தாலே போதும். சிம்பிளான மெத்தட்லேயே மொபைல் ஸ்டாண்ட் ரொம்ப சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணுறேன், அதே போல் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த அளவு கட் பண்ணால் போதும். கரெக்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணுங்கள். காசு செலவு இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஸ்டாண்டு மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது செய்யறதுக்கு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்களே வீட்டிலே சூப்பராக மேக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஓரளவுக்கு வேலை முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடி மேலே வச்சு அந்த சைஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க்கர் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் எண்ணெய் இருந்தால் வச்சு ஹோல்ஸ் பண்ணிங்க அந்த ஷேப்புக்கு. பாருங்கள், மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு அதை ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு ரொம்ப பெருசெல்லாம் போட்டாதீங்க. கரெக்டாக இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டாலும் அது மூடி வந்து டேமேஜ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பாருங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சு பாருங்கள். போட்டு லாஸ்ட்டாக பார்த்தா கரெக்டாக அது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடலாம். நீங்கள் சால்ட்ரிங் எண்ணெய் வச்சே பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கத்தியெல்லாம் கட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மூடி வந்து சின்னதாக இருக்குல்ல, அதனால் கத்தியில் பண்ணால் டேமேஜ் ஆகிடும். பாருங்கள், ஹோல்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். எதுக்கு இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டு வந்து கரெக்டாக இந்த மூடியில் தான் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே நிற்க வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூடியை நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணுறோம். சுற்றி அந்த பிசுறுலாம் இருக்கும், அது ஹீட் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபினிஷிங்காக வச்சுங்க. பாருங்கள், ஹோல்ஸ் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பைப் வச்சு ஃபிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூடியை வந்து வாட்டர் பாட்டில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் பார்த்தா சின்னதாக இதே போல் மார்க் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மொபைல் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. நான் பண்ணுறது வந்து எல்லா மொபைலும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். பாருங்கள், இதே போல் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆஷா பிளேட் வச்சு அறுத்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண அளவுக்கு ஆஷா பிளேட் வச்சு அறுத்து எடுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே போலே கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து உஷாராக கட் பண்ணணும், ஏன்னா ஆஷா பிளேடு. மொபைல் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செலவே இல்லாமல் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். வீட்டில் வச்சுருக்க திங்ஸை வச்சே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில் அப்புறம் வேஸ்ட்டு பிவிசி பைப் இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சு பாருங்கள். ஃபினிஷிங்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த பிசுறுலாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வச்சா இங்கே சூப்பராக நிற்கும். அதுக்கு தான் இந்த மாதிரியில் கட் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட லைட்டாக அந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் லென்த்தாக இருந்தால் ஓகே. இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து லென்த்தாக இருக்கணும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மொபைல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும், நிற்கும். பாருங்கள், நம்மளோட ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மொபைல் ஸ்டாண்டு. இந்த பிவிசி மேலே தான் நம்ம மொபைல் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வச்சு ஓட்டணும். இந்த சைடு அப்படியே வச்சா ஃபிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடியை வந்து கட்டிட்டு அதில் தான் வச்சு ஃபிட் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடியை கட்டிடுங்க. கட்டிட்டு இதே போல் ஃபியூஸ் பைப்பில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சு லைட்டாக ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு அப்படியே மூடி போட்டு திருவிட்டிங்கன்னா அப்புறம் முடிஞ்சது, நம்மளோட ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு, மொபைல் ஸ்டாண்டு. மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். லைட்டாக எம்சியில் இருந்தால் எம்சில் போட்டு ஒட்டிங்க, நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் மொபைல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாகிடுச்சு பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் எதனா இருந்தால் கூட அடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே மட்டும் தான் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மொபைல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வச்சோன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தா அந்த நம்மளோட வாட்டர் பாட்டில் மூடி காற்று அடித்ததுனால நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். அதால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பக்கெட்டில் வச்சு நான் நிற்க வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைல் ஸ்டாண்டு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது பாருங்கள். ஹைட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு பைப்பு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம ஸ்டாண்டு நல்லாவே இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராங்காகவே. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஃபோன் படுக்க வச்சு வைக்கலாம், நிற்க வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நம்ம ஸ்டாண்டு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.